யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரமை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 26 முதல் 31 வரை உள்ள இறைவசனங்கள். பதிலுரை பாடல். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. இரண்டாம் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 18 முதல் 24 வரை உள்ள இறைவசனங்கள். நற்செய்தி. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருத்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இணைந்த கூட்டு செயற்பாடு இறைமையின் நிலைப்பாடு. பொதுநல கூட்டு முயற்சிகளில்தான் இறையாட்சி மலரும். இதனையே மூவோர் இறைவனின் செயல்பாட்டில் பார்க்கிறோம். ஏற்காமை, நம்பாமை, சேர்க்காமை என்ற நிலையிலும் பர்னபாவின் துணை கொண்டு துணிவோடு நற்செய்தி அறிவித்த பவுலின் கூட்டு செயற்பாடு ஓர் அழகிய சான்று.
இன்றைய நற்செய்தியான இயேசுவின் திராட்சை செடி ஓமை இணைந்த கூட்டு செயற்பாட்டிற்கான திசைகாட்டி. முதலாவது, செடியுடன் இணைந்த கொடிகளாய். திராட்சை கொடி இஸ்ராயேலரின் சின்னம். அம்மக்கள் ஆண்டவரில் வேரூன்றி வாழ வேண்டும் எனும் கனவோடுதான் இயேசு தன்னை செடியாக, மக்களை கொடியாக உருவகப்படுத்தியுள்ளார். இரண்டாவதாக, கனிதரும் கொடிகளாய். திராட்சையில் இரு வகையான கொடிகள் உண்டு. ஒரு வகை காய்ப்பவை, இன்னொன்று காய்க்காதவை. காய்க்காத செடிகளை தோட்டக்காரர் தரித்து விடுகிறார். இயேசுவின் சீடர்கள் இறையன்பில் நிலைத்து பிறரன்பு செயல்களால் கனிதர கடமைப்பட்டவர்கள். மூன்றாவதாக, மிகுந்த கனிதரும் கொடிகளாய். ஏதோ ஒப்புக்காக ஒட்டியிருந்து ஒரு சில பணிகளை செய்துவிட்டு ஓரமாய் ஒதுங்குவதல்ல சீடத்துவம். புனித இன்னாசியாரின் ஆன்மீகம் போல இன்னும் மிகுதியாய் கனிதருபவராய் உருவாக வேண்டும் என்ற சிந்தனையோடு இறை இயேசு அவரோடு இணைந்திருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இத்தகைய வரம் வேண்டி அவரை நோக்கி மன்றாடுவோம். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார்.